வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஞானக்களஞ்சியம் தொகுப்பு 2 பாடல் எண் 1093. விஞ்ஞானிக்கு தன்னிலையை அறிதல் வெகு எளிது என்ற தலைப்பிலே குரு கொடுத்திருக்கக்கூடிய கவியை நாம் சிந்திக்கலாம். அறிவிற்சிறந்த விஞ்ஞானி, அறிவிற்சிறந்த விஞ்ஞானி, உன் அறிவின் வேக நுட்பத்தை, உன் அறிவின் வேக நுட்பத்தை உருவிற் சிறந்த நீ யார், உருவில் சிறந்த நீ யார் என்று அறிய திருப்பிக்கொள். குறிப்பிற் சிறந்த குருவாலே, குறிப்பிற் சிறந்த குருவாலே கொண்ட உருவின் காரணமாம், கொண்ட உருவின் காரணமாம் கருவிற் தோன்றும் கலை அறியாய், கனலில் தோன்றும், கனலில் தோன்றும் விளை அறியாய், பொரியும் சிறந்த புலன்களாக பூண்ட வேடம் தனையறிவாய், பொறியிற் சிறந்த புலன்களாக பூண்ட வேடம் தனையறியாய். திரியில் தீப ஒளி போன்று தெளிவாய் உந்தன் நிலையறிவாய், தெளிவாய் உந்தன் நிலையறிவாய். நெறியிற் சிறந்த நிலை அறிவாய், நினைப்பின் மூலம் முடிவறிவாய், நினைப்பின் மூலம் முடிவறிவாய். விரிவிற் சிறந்த விஞ்ஞானம் வெகு வேகத்தில் முடிவடையும், விரிவிற் சிறந்த விஞ்ஞானம் வெகு வேகத்தில் முடிவடையும். வாழ்க வளமுடன். அறிவிற் சிறந்த விஞ்ஞானி, விஞ்ஞானி என்றாலே அறிவிற் சிறந்தவர்கள்தான் என்பதை குரு அவர்கள் தெரிவிக்கிறார். உன் அறிவின் வேக நுட்பத்தை வெளியிலே தேடுதலாக, வெண்கலத்தை தேடுவதாக உன்னுடைய அறிவை மாற்றிருக்கக்கூடிய நீ, உருவிற் சிறந்த நீ யார், உருவில் சிறப்பு பெற்று இந்த பூவுலகத்துக்கு வந்திருக்கிறாயே நீ யார் என்று வெளியிலே தேடிக்கொண்டு விண்கலத்தை நாடிக்கொண்டிருக்கக்கூடிய நீ யார் என்பதை உன்னுடைய அறிவை கொண்டு, அந்த அறிவின் நுட்ப வேகத்தை கொண்டு நீ யார் என்பதை ஆராய்ச்சி செய்ய எத்தனித்தால் உன்னுடைய அறிவை உனக்குள்ளே திருப்பிக்கொள். குறிப்பிற் சிறந்த குருவாலே, குருவை பற்றி கொண்டு நீ இந்த அறிவார்த்தமாக உன்னை உணர வேண்டும் என்று திருப்பினால், கொண்ட உருவின் காரணமாம், எதற்காக இந்த உலகத்தில் நீ வந்திருக்கிறாய் என்று உன்னுடைய அறிவை ஆராய்ச்சி அறிவாக நீ மாற்றினால், கொண்ட உருவின் காரணமா கருவிற் தோன்றும் கலை அறிவாய், கருவில் தோன்றும் கலை அறிவாய். எவ்வளவு நுட்பங்கள் உன்னுள் இருக்கிறது என்பதை உன்னுடைய அறிவை கருவியாக்கி நீ ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தால், கனவில் தோன்றும் விளைவறிவாய். கனவில் உனக்கு எவ்வாறு நிகழ்ச்சி தோன்றுகிறதோ அவ்வாறு உன்னுள் உன்னுடைய இந்த உருவின் தாக்கம், இந்த உருவின் வேகம், இந்த உருவின் நுட்பம் அனைத்தும் புரியுமாறு உனக்கு தோன்றும் கனவாய் தோன்றும்.
அவ்வாறு தோன்றக்கூடிய போது உனக்குள் பொறியும் சிறந்த புலன்களாக பூண்ட வேடம் தனை அறிவாய். பொறியைந்து புலனைந்து, கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, இவை அத்தனையும் நமக்குள் ஏன் தரப்பட்டிருக்கிறது? பூண்ட வேடம் தனை அறிவாய். இவ்வாறு இந்த இயக்கங்கள் நமக்குள் எவ்வாறு நடைபெறுகிறது, ஏன் நடைபெறுகிறது, எதற்காக இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீ தெளிவாக்கினால், திரியில் தீப ஒளி போன்று, ஒரு திரியில் எவ்வாறு தீபம் அனைத்துக்கும் சுடர்விட்டு ஒளி பெறுகிறதோ, தன்னை சுற்றியும் தன்னையும் தன்னை சுற்றியும் எவ்வாறு விளக்கம் அளித்து கொண்டு தெளிவாய் உந்தன் நிலையறிவாய். அவ்வாறே உனக்கு ஏற்படும் இந்த நிலைகள் அத்தனையும் நீ புரிந்து கொள்வதாக அது அமையும். நெறியிற் சிறந்த நிலையறிவாய். ஒழுக்கமாக நீ இந்த உலகத்திற்கு வந்து அனைத்தையும் அறிவார்த்தமாக புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, தெளிந்து கொள்ள, முற்றறிவாக உன்னுடைய அறிவை நீ மாற்றினால், நினைப்பின் மூலம், எண்ணத்தின் மூலம், எண்ணங்களின் தொகுப்பான மனத்தின் மூலம் முடிவாக இருப்பது எது, அந்த முடிவை நோக்கி பயணிப்பதாக நீ வந்திருக்கிறாய் என்ற அந்த விரிவிற் சிறந்த விஞ்ஞானம், அந்த விரிவு விஞ்ஞானமாகி உனக்கு மெய்ஞான உணர்வாக அது விவேகமாக வெகு வேகத்தில் முடிவடையும். உனக்கு சிறப்பாக நீ புரிந்து கொள்ள அது உதவும். விஞ்ஞானிகள் தன்னிலை அறிதல் வெகு எளிது. அவர்களுடைய அறிவு கூர்மையை கொண்டு வெளியிலே அவர்கள் ஆராய்ச்சியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி உள்புறமாக திருப்பும் போது, குருவை பற்றி கொண்டு நீ செல்லும் போது வெகு எளிதாக தன்னை அறியும் அந்த நிலையை அறிந்து கொள்ள அனைவருக்கும் விஞ்ஞானிகளுக்கு சாத்தியக்கூறு இருக்கிறது என்று கூறும் குருவினுடைய இச்சிந்தனையை நாம் சிந்திக்கலாம். பாடல் தந்த குருவிற்கும், என்னுள் விளக்கத்தை ஏற்படுத்திய இறைநிலைக்கும், இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.